ஒரு தமிழ் ஃபங்க்ஷனில் அமெரிக்காவில் நான் ஒரு பஃபே லைனில் நின்னேன். என் முன்னால் ஒரு 4-5 பசங்க பஃபே லைனில் நின்றுட்டுருந்தாங்க. வளர்ந்த பசங்க. ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கும். தமிழ் ஃபேமிலிஸோட பசங்க தான். நல்ல பசங்க. பார்த்தாலே தெரியுது. அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தாங்க. பேச்சில் கான்ஃபிடென்ஸு, எனர்ஜி, லாஃப்டர் எல்லாமே இருந்தது. லைனில் இருந்ததுனால அவங்க பேச்சு நல்லா கேட்குது. ஆனால் என்ன அறியாமல் ஒரு விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பேச்சில் ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை வருமான்னு. 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு. சாப்பாடு எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பித்த போதும் ஒரு வார்த்தை கூட தமிழே வரல. ஆனால் ஒன்று நோட் பண்ணியிருக்கேன் நான் முன்னாலேயே. நம்மக்கிட்ட பேசும்போது நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா அங்கிள் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்கக்குள்ளே பேசும்போது தமிழ் சுத்தமாக வராது. அட்டகாசமான அமெரிக்கன் இங்கிலீஷ் வரும். அப்போ தான் என் மனசுக்குள்ளே அந்த ஒரு பழைய கேள்வி ஒன்று வந்தது. மெல்ல தமிழ் இனி சாகுமா? பசங்க தமிழ் பேசாதது ஒரு பெரிய குத்தமா? இல்லவே இல்லை. அது மாதிரி யாரையும் குறை சொல்லி வெக்கப்பட வைக்கிறதோ நோகடிக்கிறதோ நம்ம நோக்கம் கிடையாது. தேவையில்லாமல் யோசிக்கிறேனோ இருக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. உண்மையை சொன்னால் இந்த கதையில் முதல் குற்றவாளியே நான் தான். ஏன்னா நானும் அப்படி தானே. வீட்டில் ஒரு வரி தமிழில் ஆரம்பித்து நடுவில் இங்கிலீஷு, முடிவில் சரி லீவ் இட் அப்படின்னு முடிப்பேன். நம்ம சேனலே ஒரு தங்கிலீஷ் சேனல் தான். ஆனால் அன்றைக்கி பசங்களை பற்றி யோசிக்கும் போது தோணுச்சு, ஏன் பசங்க தமிழே பேச மாட்டேங்கிறாங்க? அவங்க மேலே தப்பு சொல்கிறது ரொம்ப சுலபம். இந்த ஜெனரேஷனுக்கு ரெஸ்பெக்டே இல்லை, லாங்குவேஜ் இல்லை, கல்ச்சர் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம வேலை முடிஞ்ச மாதிரி தோணும். ஆனால் அது உண்மை கிடையாது. அது உதாரணத்துக்கு அதே பசங்க தான் அனிருத் வராருன்னு சொல்லி பாருங்கள். டிக்கெட்ஸ் வந்து அன்றைக்கே சோல்ட் ஆகிடும். வெப்சைட்டே கிராஷ் ஆகிடும். ஃபஸ்ட்டு போய் முன்னால் நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் அண்ணா பற்றி பேசுகிறாங்க. வடிவேலு காமெடினா உட்காந்து கேட்குறாங்க. தமிழ் சாங்ஸ்க்கு டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க. நம்ம அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சுத்த தமிழில் பேசினா கூட நீங்கள் எங்களை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு புரியும். ஸோ இது தமிழை வெறுக்கிற ஜெனரேஷனாக தெரியல. ஒருவேளை இந்த அமெரிக்கா தான் காரணமோ? அமெரிக்காவில் ஒரு காலத்தில் தமிழ் குரல் கேட்க ஏங்குவோம். தமிழ் படம்லாம் வெயிட் பண்ணி விஹெச்எஸில் தான் பார்க்கணும். இப்போ அப்படி கிடையாது. அமெரிக்காவில் தமிழ் படம் தாராளமாக வருது. தமிழ் கோயில் இருக்குது. சிவா, விஷ்ணு, முருகன், ஐயப்பன், மாரியம்மன், இப்படி எல்லாரும் கடல் கடந்து வந்துட்டாங்க. இளையராஜா வரார். அப்புறம் என்ன வேணும்? காமெடி ஷோ வருது. தமிழ் பள்ளிக்கூடம் நிறையவே இருக்குது. இன்ஃபேக்ட் அப்பா அம்மா படுற பாடு இருக்கே இங்கெல்லாம் சொல்லி முடியாது. கண் கூட பார்க்குறேன். சண்டே மத்தியானம் தமிழ் கிளாஸ் கூட்டிகிட்டு போக அவங்க கூடவே ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. மாரடிக்கிறாங்க உண்மையிலேயே. ஆனால் பார்ட்டிலேருந்து அவங்கள அந்த சண்டே தமிழ் கிளாஸ் கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு ஒரு மண்டே மார்னிங் ஒரு வயிற்று வலி வருமே, அது மாதிரி நிறைய எக்ஸ்கியூஸும் அப்பப்போ நான் பார்க்குறேன். இந்த தமிழ் கிளாஸ் வெப்சைட்ஸ்லாம் போய் பாருங்கள். அமெரிக்காவில் அம்புலி மாமா காமிக்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ் வழக்கு அந்த ஃபெட்னா, அந்த ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் அட்லீஸ்ட் பெரிய ஊரில் தமிழ் சங்கம் கண்டிப்பாக இருக்குது. ஏன் $6 million கொடுத்து 2017, 2018 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ் சேர் நிறுவியிருக்காங்க. இதுக்கு 10 கோடி ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட கொடுத்துருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை அமெரிக்காவில் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. சிங்கப்பூரில் இருக்கிற ஃப்ரெண்டு அதே கதையை தான் சொல்கிறார். எங்கே சார் தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க சார். சிங்கப்பூர் எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தமிழில் ஒன்று. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டடி சிங்கப்பூரில் சொல்லுது, தமிழ் ஸ்பீக்கிங் ஹஸ் கான் டவுனா 1990 2026 வரைக்கும் பார்க்கும்போது வீட்டில் பேசுகிற தமிழ் 10% குறைஞ்சதாக சொல்கிறாங்க. நான் யோசித்து பார்க்கும்போது இந்த ஆஸ்திரேலியா, யூகே இங்கெல்லாம் போகும்போது நான் இதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்பேன், என்னடா மச்சி உன் பசங்களாம் நல்லா தமிழ் பேசுமான்னு. கிட்டத்தட்ட அதே ரெஸ்பான்ஸ், புரியும்டா ஆனால் ஜாஸ்தி பேச மாட்டாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. குறிப்பாக இந்தியாவிலேருந்து மிடில் ஸ்கூலுக்கு வந்துட்டு இங்கேருந்து வர்ற பசங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை. ஆக அமெரிக்கா மட்டும் காரணம்னு சொல்ல முடியல. ஹார்வர்டில் ரிசர்ச் பண்ணால் வீட்டில் தமிழ் வளருமா? இதை நான் தப்பாக சொல்லலை. எத்தனையோ அந்த சரஸ்வதி மஹால், வைத்தீஸ்வரன் கோயில் இப்படி மறைஞ்சு கரையானுக்கு இரையாகிற அந்த பழங்கால ஓலை சுவடிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் எடுத்து டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. உண்மையிலே நோபல் எஃபர்ட். ஆனால் நம்ம படிக்கணுமே, லேபில் செடி வளர்த்தாலும் வீட்டில் வளரணும்ல. ஸோ அமெரிக்காவில் தமிழ் என்வாயர்மெண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அமெரிக்காவை ஃபுல்லாக குறை சொல்ல முடியல. இப்போ வேறு யாரை குறை சொல்லலாம்? இங்கிலீஷை குறை சொல்லலாம். இந்த மொழி தான் எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு அப்படின்னு நினச்சேன். ஒரு 26 லெட்டர் 247 லெட்டரை டாமினேட் பண்ணுதே. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஃபேமிலியோட ஹாப்பியாக லைஃப் போய்கிட்டு இருக்குது. இங்கே போய்கிட்டு இருக்க தவிர மற்றது எல்லாமே இங்கிலீஷ் தான். எஸ், இங்கிலீஷ் காரணங்க போயிட்டானுங்க, ஆனால் இங்கிலீஷ் தங்கிடுச்சு. ஆனால் அந்த இங்கிலீஷ் இல்லைன்னா நான் இங்கே இருப்பேனா? நமக்கு வேலை கொடுத்தது, சம்பளம் கொடுத்தது, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது, மறுக்க முடியாது. என்ன வீட்லேயோ காரில் போகும்போதோ குடும்பமாக சாப்பிடும்போதோ தமிழ் பேச வாய்ப்பு வர்றப்போ நாமே பல தடவை குறுக்கு வழி எடுத்துடுறோம் இல்லையா? இங்கிலீஷ் வந்து நீங்கள் தமிழில் பேசக்கூடாதுன்னு வந்து நம்ம கைப்பிடிச்சு தடுத்துச்சா? அப்போ தான் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் ரியலைசேஷன் வந்தது. நம்ம பசங்க தமிழை ரிஜெக்ட் பண்ணவே இல்லை, அவங்க நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம இங்கிலீஷுக்கு ஒரு ஃப்யூச்சரை கொடுத்தோம், தமிழுக்கு ஃபீலிங்கை கொடுத்தோம்.
இங்கிலீஷை நம்ம பிளான் பண்ணுறோம், இங்கிலீஷ்லேயே பிளான் பண்ணுறோம், தமிழில் நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம். இதனால் குழந்தைங்க என்ன கற்றுக்குறாங்க? சீரியஸ் மேட்டர்னா இங்கிலீஷு, ஃபீலிங்னா தமிழ், கேரியர்னா இங்கிலீஷு, காமெடினா தமிழ். ஒரு காலத்தில் தமிழ் இவ்வளோ சின்ன வேலை செய்யவே இல்லை. யோசிச்சு பார்க்கலாமே. தமிழ் நம்மளை என்டர்டெயின் மட்டுமா பண்ணுச்சு? அது நம்மளை யோசிக்க வச்சுது. சுஜாதா சயின்ஸை கதையாக்கினார். பாலகுமாரன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் மிரர் மாதிரி காட்டினார். கண்ணதாசன் லைஃப்பை கேள்வி கேட்டார். அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்ஸுக்கு ஜெயகாந்தன் நம்மள்ட்ட இருந்தார். இவங்க எல்லாரும் நம்மளை யோசிக்க வச்சாங்க. நம்ம கூட எவ்ரிடே ட்ராவல் பண்ணாங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, பார்பர் ஷாப்பு, டீ கடை, எங்கே வந்தாலும் அவங்க கூட இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு மேகசின் கிடைக்கும். ஒரு சம்பவம் சொல்கிறேன். சில வருஷம் முன்னால் ட்ரிச்சி டு கோயம்புத்தூர் போகிறேன் ட்ரெயினில். ட்ரிச்சி பிளாட்ஃபார்மில், ரயில்வே பிளாட்ஃபார்மில் ஒரு மேகசின் கூட கிடைக்கலன்னா பார்த்துங்க. இன்றைக்கும் சென்னை ஏர்போர்ட்டில் தமிழ் மேகசின் கிடைக்குதா என்ன? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அடையார் ஆனந்த் பவன் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு மேகசின் ஸ்டால் கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அன்றைக்கி நம்ம அப்பா அம்மா ஒரு வார இதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் அது ஜஸ்ட் பேப்பர் இல்லை, அது வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு வேர்ல்டு. யாராவது சோஃபாவில் படிப்பாங்க, யாராவது கிச்சனில் குக்கிங் நடக்கும்போதே ஒரு பேஜ் கிளான்ஸ் பண்ணுவாங்க, படிக்கட்டில் மறைச்சி படிப்போம். தீபாவளி மலர் வந்ததுன்னு வச்சுங்க, அது ஒரு மேகசின் மாதிரியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஒரு பெரிய ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் புக்கு மாதிரி திக்காக இருக்கும். அது ஒரு சீசனோட ஃபீலிங் நமக்குக்கிட்ட கொடுத்தது இல்லையா? மேகசின்லாம் இப்போ பாருங்கள், 50 kg தாஜ்மஹால் மாதிரி இழைச்சி துரும்பாக இருக்குது. மொத்தமாக ஒரு 2 கதை கூட இருக்காது அதில். யாரும் படிக்கிறது இல்லையா, இல்லை எழுதுறது இல்லையா? அதுக்காக இப்போ எழுதுகிற ரைட்டர்ஸ்லாம் நல்ல ரைட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இல்லை நம்ம தேடவே இல்லையா, இல்லை தேடுறதை விட்டுட்டோமா? நீங்கள்லாம் தேடுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், தமிழ் சின்னதாகிடலை. இது தமிழ் பிரச்சனை மட்டுமான்னு எனக்கு தெரியல, காலத்தின் அவசரம் இல்லையா? நம்ம யோசிக்கிற உலகம் ரொம்ப பெருசாகிடுச்சு. முன்னாடி சுஜாதா சைலன்ஸோட கம்பீட் பண்ணார் இல்லையா? வேறு எதுவும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி தமிழ் இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், வாட்ஸ்அப், சாட்ஜிபிடி எல்லாரோடையும் கம்பீட் பண்ணுது. அதனால் அட்டென்ஷன் காணா போகலை, அது 1000 துண்டாக ஃப்ராக்மெண்ட்டாக உடஞ்சிருக்கு. ஃப்ராக்மெண்டட் அட்டென்ஷன். அதனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் தமிழை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட முடியல. அவங்க அட்டென்ஷனுக்கு 1000 பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ they get very distracted by this fragmented attention. ஸோ ஆன்சர் என்ன? எனக்கு தோன்ற ஆன்சர் நான் சொல்கிறேன், பட் நீங்களும் சொல்லுங்கள். ஈஸி கிடையாது. முதல்ல நம்ம மாறணும். இது பெரிய ரெவல்யூஷன்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுக்காக நம்ம வந்து இங்கிலீஷே பேசக்கூடாதுன்னு சொல்லலை. அந்தளவுக்கு ப்ராக்மேட்டிக்காக தான் இருக்கணும்னு பார்க்குறேன். சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே. டின்னர் டேபிளே நீங்கள் கேளுங்க, இந்த வாரம் நீ என்னப்பா புதுசாக கற்றுக்கிட்ட, பொண்ணோ பிள்ளையோ. அவங்க இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, திருத்த வேண்டாம், குறுக்கிட வேண்டாம். கான்வர்சேஷனை தமிழில் கண்டினியூ பண்ணுங்கள். ஐ டோன்ட் நோ ஹவு டு சே இட் இன் தமிழ் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே தான் நம்ம சிரிக்கக்கூடாது, கரெக்ட் பண்ணி எம்பாரஸ் பண்ணாமல் சேர்ந்து வார்த்தையை தேடலாம். மொழி சுத்தமாக பேசணுங்கிறது ஒரு ஆசையாக இருக்கலாம், ஆனால் பயன்படுத்தினா தான் வளரும். நிறைய தமிழ் மேகசின் புக்கெல்லாம் டேபிளில் வாங்கி விடுங்க. எதுக்கு ஆன்லைனில் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கணும்? இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். அதனாலே புஸ்தகங்களை இறஞ்சி கிடந்தாலும் பரவாயில்ல. இந்த பார்த்திபன் கனவு படத்தில் சொல்லுவாங்களே தெரியுமா, கலைஞ்சு கிடந்தால் தான் ஏன் வீடுன்னு, இல்லைனா மியூசியம். அதை நான் டெஃபினட்டாக என்டார்ஸ் பண்ணுறேன். புக்ஸு கிடக்கட்டும் இறஞ்சி, அதனால் என்ன, எடுத்து படிப்பாங்க. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, க்யூரியாசிட்டி நீட்ஸ் ஆக்சிடென்ட்ஸ். சம்டைம்ஸ் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு ஒரு பல்ப் எரியும். அப்படி தான் எனக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் வந்தது. ஆனந்தவிடன் ஜோக்காக கூட இருக்கலாம், எது ட்ரிகர் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம சுஜாதா யாருன்னு சொல்ல முடியும், பாரதியார் ஏன் எவ்வளோ பெரிய ஆள்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு பிடிச்ச தமிழ் பாட்டை எடுத்து என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கலாம். இந்த காலத்து பசங்க விளையாட்டுனா கில்லியாக இருப்பாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என் பொண்ணுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும். அப்போ வந்து நாங்கள் ட்ரிச்சியில் இருக்கும்போது சும்மா ஏதோ ஒரு பாட்டி பாடிக்கிட்டே இருக்கோம். தாலியே தேவையில்லை நீ தானே பொண்டாட்டின்னு பாடிக்கிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டு அம்மா சீரியஸாக வந்து கேட்டாங்க, இந்த பாப்பாவுக்கு நிஜமாவே பாடுறது என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அது கேட்டோன்னே ஏன் சிரிக்கிறாங்கன்னு கேட்டு என் பொண்ணு வந்து இந்த பாட்டுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டா. அதுக்கப்புறம் அந்த பாட்டோட வரிகளை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தா. சின்ன சின்ன விஷயங்கள் கேன் சேஞ்ச் மெனி திங்ஸ் இல்லையா? தமிழ் வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஆக வேண்டாம், அது ஒரு கசப்பாகிடும். அப்புறம் தமிழ் ஒரு டிஸ்கவரி ஆகட்டும், தமிழ் ஒரு டெஸ்ட் பேப்பர் ஆக வேண்டாம். இந்த தமிழ் பேசுகிறது மறைஞ்சிடும் அப்படிங்கிற பயம் புதுசு கிடையாது. பாரதியார் காலத்துலேருந்தே இந்த பயம் இருந்தது. பாரதியார் இதை 100 வருஷங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கார். அதாவது தமிழ் தாய் சொல்கிற மாதிரி எழுதியிருக்கார் பாருங்க. கன்னி பருவத்திலே அந்நாள் என்றன் காதில் விழுந்த திசைமொழி எல்லாம் என்னென்னவோ பெயருண்டு, பின்னர் யாவும் அழிவுற்று இறந்தன கண்டீர். என்ன சொல்கிறாரு? எத்தனையோ மொழிகள் இருந்தன, ஆனால் எல்லாமே அழிஞ்சு போச்சு பாரு. அவர் கண்டினியூ பண்ணுறாரு. தந்தை அருள் வழியாலும் முன்பு சான்ற புலவர் தவ வழியாலும் இந்த கணம் மட்டும் காலன் என்னை ஏறிட்டு பார்க்கவும் அஞ்சி இருந்தான். என்ன சொல்கிறாரு? தந்தைன்னு அவர் குறிப்பிடுவது கடவுள்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். காடோட பிளெஸிங்னால சாவு இன்னும் வரல,
ஆனால் சாவுக்கு சமானமான வார்த்தையை கேட்டுப்புட்டேன்டா, இனிமே தான் அந்த இம்பார்ட்டன்ட் பாட்டுக்கு வரும். இன்னொரு சொல்லினை கேட்டேன், இனி ஏது செய்வேன் எனது ஆருயிர் மக்கள், கொன்றிடல் போலொரு வார்த்தை இங்கு கூறத்தகாதவன் கூறி நான் கண்டீர். அப்படி என்ன சொன்னாங்க தமிழ்தாய் கிட்டாக்கா? பாரதியார் சொல்கிறாரு, தமிழ்தாய் சொல்கிறாளாம், புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே. அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை அவை, சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. யோசிச்சு பார்த்தா பாரதிக்கு அவருக்கு ஏஐ தெரிய வாய்ப்பில்லை, இன்டர்நெட் தெரிய வாய்ப்பில்லை, மொபைல் டெக்னாலஜிஸ் தெரிய வாய்ப்பில்லை, சாஃப்ட்வேர் தெரிய வாய்ப்பில்லை. இதை இப்போ மாடர்ன் வேர்ல்டுக்கு ரெலவெண்ட்டாக சொல்லணும்னா நியூ டெக்னாலஜிஸு ஏஐ எல்லாம் வருது வெஸ்ட்லேருந்து, இதெல்லாம் உன்னால் தமிழில் உண்டாக்க முடியுமா, இல்லை டிஸ்கிரைபாவது பண்ண முடியுமா? இப்படி சொல்லி நிறுத்தினாலும் பரவாயில்ல. என்ன சொல்கிறாளாம் தெரியுமா அந்த தமிழ்தாய்? உத்தரவு போடுற துணியில் பாரதியார் அதை எழுதுகிறார். மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் என்ற அந்த பேதை உரைத்தான். தமிழினி அவுட்டு, மேற்கு மொழிகள் தான் மேலோங்கும்னு சொல்லிவிட்டான். இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் கேட்கலாமாடா? போங்கடா போங்க, 8 திக்கும் போங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து தமிழ் காலடியில் கொட்டுங்க, புகழோடு உலகம் இருக்கிற வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு தமிழ்தாய் சொல்லி முடிப்பதாக எழுதுகிறார் மகாகவி. இந்த கிளைமேக்ஸ் எண்டிங்கில் எப்படி தெரியுமா அந்த போயம் வருது? இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, சென்றிடுவீர் 8 திக்கும், கலைச்செல்வங்கள் யாவும் குணர்ந்து இங்கு சேர்ப்பீர், தந்தை அருள் வழியாலும் இன்று சார்ந்த புலவர் தவ வழியாலும் இந்த பெரும் பழி தீரும், புகழ் ஏறி புவிமிசை என்றும் இருப்பேன். யார் சார் இவர்? கவிஞரா? முற்றுமுணர்ந்த ஞானியா? 38 வயசில் மறைந்த மகாகவி, 32 மொழிகள் கற்ற ஞானி. இங்கிலீஷை விட சொல்லலை. நம்ம கற்றுக்க வேண்டியது இல்லை பேச வேண்டியது வீட்டில் ஒரே ஒரு மொழி, தமிழ் மொழி, நம்ம தாய்மொழி. நம்ம அவர் சொன்னதை பண்ணாலே போதும், சிறு முயற்சி பண்ணினா கூட போதும், கொஞ்ச நாள் பண்ணால் கூட போதும், பசங்க பிடிச்சிப்பாங்க. எல்லாம் பயங்கரமான கெட்டிக்கார பசங்க. தமிழ் இனி மெல்ல சாகாது, வளரும், வளரணும். மீண்டும் பேசலாம்.